மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். அமைச்சர் பெருமக்களுக்கு, பேராசிரியர்கள் வந்திருக்காங்க, நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்க, இன்டலெக்சுவல்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு, முக்கியமாக அங்கே இருக்கிற தம்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அதுவும் அரசு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி. இவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ உற்சாகத்தோட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சிறப்பு இருக்குது. இங்கே ஒரு பையன் படிக்கிறான், நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சா சொத்தை வித்தாவது கூலி வேலை செஞ்சாவது அவனை படிக்க வச்சிடணும்னு நினைக்கிற ஊர் நம்ம ஊர். அப்படி அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கல்விக்கு எப்போவுமே முக்கியம் கொடுத்துட்ருக்கிற ஒரு தமிழ்நாடு. இங்கே நான்லாம் சினிமாவுக்கு வர்றேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னது, எப்பா சினிமா ஒரு நிலையில்லாத தொழில், நீ படிச்சுட்டேன்னா எது உனக்கு கை கொடுக்கலனாலும் கடைசியில் அந்த படிப்பு உனக்கு கை கொடுக்குன்னு சொன்னார். அதனாலேயே என்னை நான் இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டேன். அது வேறு விஷயம். ஆனால் கல்விங்கிறது வெறும் மார்க் வாங்குறது, டிகிரி வாங்குறதோட முடியறதில்லை. ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னு நம்ம பரிசீலிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் டிகிரியோட முடிஞ்சிடறதில்ல, வாழ்க்கை பூரா நம்ம படிச்சுட்டே இருக்கோம். வாழ்க்கை காலேஜ் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் இருக்கு இல்லையா, அது நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கவே நடக்காது. ஒரு பிரேக் ஒயர் கட்டான வண்டி மாதிரி தான், அதை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது கல்வி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எது சரி தவறு, எதை நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே கல்வி தான் கொடுக்குது. ஸோ தயவு செஞ்சு கல்வியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க.